ஒரு 200 ரூபா அப்படி அந்த ஒரு இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். டேர்ன் ஓவர்னால் கோடிக்கணக்கில் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 200 ரூபான்னாலும் கூட அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுதான் உண்மை. வருஷத்துக்கிட்ட கோடியில் வராமல் கோடிகளுக்கு மேலேயே இருக்குது. எந்த பிஸ்னஸுக்குமே தேவை அதில் இருக்கிற ஆசையும் அது எப்படி வரணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலே பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். இப்போ நிறைய சிப்ஸ் கடைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிப்ஸ் கடை இருக்குது. உங்கள் சிப்ஸ் கடை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றாவது காரியம் வந்து நம்ம வர்ற கஸ்டமரை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கான குவாலிட்டி என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுனால மட்டும்தான். எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்தியாக பேசுகிறதுக்கு, அவங்கக்கிட்ட பேசும்போதே சார்ன்ற மாதிரி பேசுவோம். ஒன்று அது எல்லா கஸ்டமருக்கும் எல்லா ஸ்டாஃபுக்கும் நாங்கள் இதை கொடுத்துட்டே இருப்போம். ஒன்று திரும்ப வந்து வர்ற கஸ்டமருக்கு வந்து ஒரு முறுக்கு தான் தேவைன்னாலும் அதை நீங்கள் 100 டன்னு சொல்கிறவருக்கு எப்படி ரெஸ்பெக்டோடு பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு முறுக்கு தேவைன்னாலும் அதை அதே மாதிரி பேக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் பண்ண விட்டு கொடுப்போம். அதே மாதிரி லைவாக பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ அவருக்கு எங்கள் கடையில் வந்து கேட்டு வாங்கணும்னு இல்லை, அவர் வந்து நேரடியாக அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப இயல்பாக இருக்கிறதுனால தான் ஹெல்த்தியாக பிஸ்னஸ் போகுதுன்னு சொல்லலாம். எண்ணெய்ன்றது ஒரு மெயின் பொருள் எங்களோட இதில். இப்போ வந்து நம்ம தேங்காய் தான் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம். தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். எப்படின்னா, தேங்காய் யூஸ் பண்ணையில் நம்ம அந்த இன்றைக்கி யூஸ் பண்ண தேங்காயை நாளைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து நம்மளுக்கு அதே எங்களோட பாசிட்டிவ் சைடும். அது கஸ்டமருக்கு அது கொடுக்கும்போது நம்மளுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி. இது வந்து நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் 6 ஷாப்ஸ் வச்சுருக்கேன். ஒரு திருச்சூர் ரவுண்டிலேருந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே பக்கத்தில். இந்த கடையில் வந்து ரெகுலராக ஒரு 3500 கஸ்டமர் வராங்க. இந்த 3500 கஸ்டமர் ரெகுலராக வராங்கன்னு சொல்கிறா, அப்போ ரிப்பீட் கஸ்டமர் தான். அப்போ அந்த குவாலிட்டி ஒரே மாதிரி கீப் பண்ணுறது தான் இதோடது. பின்ன வந்து இது ஒரு டாஸ்காக இல்லை, இது நம்ம அந்த ப்ராடக்ட் எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம வந்து அந்த 26 வருஷமாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். 26 வருஷத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கு ஒரு முதல் முடக்கு தான். அது எப்படி பண்ணால் எந்த டயத்தில் எந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இந்த சீசன் பிஸ்னஸ் எது, இந்த டயத்தில் எது கூட விற்கும், அதெல்லாம் நம்ம ஒரு ஐடியா போட்டு வச்சுருப்போம்ல. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன். ஸோ இந்த டைமில் இந்தந்த சிப்ஸ் வந்து சேல் ஆகும், இந்த மாதிரி முறுக்குகள் போகும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ நம்ம வந்து அங்கே ஓணம் பிஸ்னஸ் வந்து கேரளாவில் ஓணத்தில் வந்து சிப்ஸு தான் கூட விற்கும். வாழைக்காய் சிப்ஸு, சர்க்கரை உப்பேரி, 4 உப்பேரின்னு, அது ஃபோர்கட் பனானான்றது. இந்த 3 ஐட்டமே எப்படின்னா அந்த டயத்துக்கு தான் அது விற்கும். அந்த சர்க்கரை உப்பேரியில் அது டன் கணக்கில் விற்கும் அந்த டயத்தில். இப்போ அதுக்கு வந்து ஒரு கிலோ கணக்கில் விற்கும். கிலோ கணக்கில்னா ஒரு 200 கிலோ கிட்ட விற்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் ப்ராடக்ட்டு தான் கூட. விஷு டயத்தில் வந்து பலாப்பழத்தோட பொருளுக்கு தான் அங்கே மவுசு ஜாஸ்தி. அந்த டயத்தில் அந்த மாதிரி ப்ராடக்டை மட்டும் கூட ஜாஸ்தியாக பண்ணிக்கிறது. பலாப்பழ சிப்ஸு நிறைய ஐட்டம் பண்ணுறோம். அதில் அடை பண்ணுவோம், சக்கை வரட்டின்னு ஒன்று ஐட்டம் பண்ணுவோம். அதில் 1 வருஷம் இருக்கும். அப்படியே பலாப்பழத்தோட சிப்ஸு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து 1 வருஷம் இருக்கும். அதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவையில்லை. தேங்காயில் வறுத்து உப்பு தண்ணி தெளித்தா மட்டும் போதும். எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்குமே மசாலாஸ் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் யூஸ் பண்ண அளவுக்கு பார்த்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸில் இறங்கும்போது சீசனுமே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. சீசன் பார்க்கணும். அதே மாதிரி அந்த இது ஒவ்வொரு ஐட்டமும் கொள்முதல் பண்ணுற டயம் இருக்குது. இந்த டயத்தில் கடச்சக்கான்ற ஐட்டம் இருக்கும், இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த ஐட்டமே இருக்காது. ஆனால் வந்து பயங்கர ஹெல்த்தியான ப்ராடக்ட்டு. அந்த இதெல்லாம் குழம்பு வச்சா நம்ம கறி குழம்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம் வந்து அந்த டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதை நம்ம மேக்ஸிமம் அந்த டயத்துகளிலே பார்த்து செஞ்சுக்கிறது. இப்போ உங்களுடைய சிப்ஸ் எத்தனை நாடுகளுக்கு போகுது? இப்போ 15 நாடுகளுக்கு போகுது. என்னது மாதிரி? கனடா, கத்தர், நியூசிலாண்டு, சிங்கப்பூர், லண்டன் அப்படி போயிட்டுருக்கு.